சார் வணக்கம் சார். இன்னைக்கு வணக்கம். காலையில இருந்தே வந்து வெற்றிமாறன் அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனத்த மூடுறதா அவர் அறிவிச்சிருக்காரு. காலையில இருந்து இதுதான் ஒரு பெரிய பேசுபொருளா போயிட்டு இருக்கு. அவர் வந்து தயாரிப்பாளர்களுக்கு வந்து ரொம்ப அழுத்தம் அதிகமா இருக்கு. நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அது மாரிலாம் சொல்லியிருக்காரு. சரி, தயாரிப்பாளர்களா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சந்திக்கிறாங்க? அது சரி. குறித்து உங்க கருத்து. தயாரிப்பாளர்ன்னு நீ ஒரு தயாரிப்பாளருங்காட்டி அவர் அழுத்தம் சந்திக்கிறான்னு அவரு சொல்றாருல. அவரு வாடிவாசல்னு ஒரு படம் ஆரம்பிச்சாருல. அவருதான டைரக்டர். ஏன் அந்த படத்தை 2 வருஷம் அந்த படத்தை எடுத்து கொடுக்காம இருக்காரு தானுக்கு? இவர் மாதிரி டைரக்டர் இருந்தாங்கன்னா, இவருக்கு அழுத்தம் இருக்குன்னு சொல்ற இவர் ஆரம்பிச்ச அந்த படத்தை நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்கணுமா இல்லையா? நம்ம ஒரு படம் ஆரம்பிச்ச வாடிவாசல் படத்தை ஆரம்பிச்சோம். நாம தான் டைரக்டர். நம்மளை நம்பித்தான் அந்த தயாரிப்பாளர் பணம் போட்டாரு. அந்த தயாரிப்பாளர் நம்ம பாதுகாத்து கொடுக்கணும். இவர் செஞ்சிருக்கணுமா வேண்டாமா? அதை செய்யாம விட்டு போட்டு தயாரிப்பாளர் அழுத்தம் இருக்குன்னு வெளியில சொல்றாரு. எந்த விதத்துல செய்யறது நியாயம்? தயாரிப்பாளர் தானு வந்து இந்த படம் சம்பந்தமா இந்த மாதிரி வந்து ஏறத்தாழ இந்த 2-3 மாசமா எவ்வளவோ முறை எங்கிட்ட வந்து சந்தியா கிட்ட பேசியிருக்காரு சம்பந்தமா. சார் ரொம்ப சிரமமா இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி படம் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த படத்துல பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா இவருக்கு மேல அவர் மன அழுத்தத்தில் இருக்காரு. இவர் என்ன பண்ணிருக்கணும்? என் கம்பெனி மூடுறானே, நான் முதல் வேலை என்னுடைய வேலை வாடிவாசல் படத்தை போய் பண்ணி கொடுக்கறது தான். பண்ணி கொடுத்து அந்த தயாரிப்பாளர் நான் அந்த இது மீட்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு நான் சந்தோஷப்பட்டு இருப்பேன். ஆனா இவரு அழுத்தம் கொடுத்து இவருனால வந்து இப்ப அவர் எவ்வளவு சிரமத்தில் இருக்காரு தெரியுமா? அவருக்கு இவருக்கு மட்டும் இந்த சிரமம் தெரியுது, நான் கம்பெனி மூடுறேன் அப்படிங்கிறாரு. இவர் அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுக்காம வந்திருக்கணுமா இல்லையா? ஏன்னா இதெல்லாம் வந்து இருந்துட்டு மத்தவங்க யாரும் இண்டஸ்ட்ரியில கேட்க மாட்டாங்க. நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் இந்த 40 வருஷம் இந்த சினிமால தான் இருந்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு உண்மையிலேயே வந்து அவர் வந்து தயாரிப்பு துறையில இன்னைக்கு எவ்வளவு பெரிய சிரமம் இருக்குங்கிறது ஒரு பெரிய டைரக்டர் அவர் உணர்ந்துட்டாரு. ஆனா அவர் அதுல தயாரிப்பு துறையில இருக்கிற கம்பெனி மூடுற மட்டும் சொல்லக்கூடாது. இனிமேல் வந்து நான் வந்து எந்த படம் ஆரம்பிச்சாலும் சொன்னபடி அந்த ஷெட்யூல்ல நான் படம் முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதி எடுத்திருந்தாருன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவர் உறுதி எடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. சார் அதே மாரி அவரு சொல்லியிருந்தாரு, தயாரிப்பாளரா இருந்தோம் அப்டின்னா, ட்ரெய்லர், டீசர்ல வர கமெண்ட்ஸுக்கு கூட வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த அளவு ம், வந்து ரொம்ப நெறைய வேலையா இருக்கு. நான் ஒண்ணும் அவ்வளோ ம், பெரிய தயாரிப்பாளர்லாம் இல்ல. ஒரு ம், சின்ன தயாரிப்பாளர் தான். எனக்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அந்த மாரிலாம் சொல்லியிருக்காரு. பொதுவா ம். தயாரிப்பாளர்கள்லாம் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்றாங்க? எந்த மாதிரி பிரச்சனை? இந்த மாதிரி பிரச்சனை தான் தயாரிப்பாளர்கள் எப்படி எதிர்கொள்றாங்கன்னா, ஒரு டைரக்டர் என்ன பண்றாங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போது அந்த படத்துக்கு வந்து ஒரு 60 நாள் ஷூட் போலாம் சார், இந்த படத்தை எடுத்து முடிச்சிடலாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. ஆனா அந்த படத்துக்கு 250 நாள் ஷூட் போறாங்க. அப்ப தயாரிப்பாளருக்கு அந்த அழுத்தம் இருக்குமா இருக்காதா? இதையெல்லாம் இவங்க எல்லாம் மாத்தணும். வெற்றிமாறன் மாதிரி இருக்கிற பெரிய டைரக்டர் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில அவர் வந்து எடுத்த எல்லா படமும் ஹிட். வெற்றிமாறன் ஒன்றும் சாதாரண டைரக்டர் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ம், ம். ஆனா ஹிட் கொடுத்தா மட்டும் பத்தாது. அந்த படத்துல அந்த தயாரிப்பாளருக்கு லாபம் வரணும். அதுதான் 2 முக்கியம் ஆச்சுங்களா? அதனால தயாரிப்பாளர்களுக்கு இவங்க வந்து அழுத்தம் கொடுக்காம இருக்கணும். இவங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டுனா, சொன்ன டேட்ல ஒரு 10 நாள் முன்ன பின்ன வரலாம். ஒரு 60 நாள் சொன்னது ஒரு 65 நாளோ 70 நாள் ஆகலாம். ம், ம். ஆனா 60 நாள் சொல்லிட்டு 250 நாள் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற டைரக்டர் எல்லாமே. ம். இதனாலயே நிறைய டைரக்டர்களுக்கு மன அழுத்தம் இருக்கு. இவர் இன்னைக்கு சொன்னவரு எதனால மன அழுத்தங்கிறது இன்னொரு சொல்லியிருக்கலாம். என்ன காரணத்தினால அவர் இந்த மாதிரி ஆனாருன்னு அவர் சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்றது வந்து நெறைய வந்து படத்துக்கு வந்து நெறைய இஷ்யூஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. தணிக்கை குழுவுல இருந்து ஒரு பக்கம் பிரஷர் வருது. அந்த மாரிலாம் சொல்லியிருக்காரு. அப்ப நெறைய தயாரிப்பாளரா வந்து இருந்து பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு படத்துல. அவரால ஹேண்டில் பண்ண முடியலன்ற மாதிரி பேசியிருக்காரு. கரெக்ட். இது வந்து அவர் ஒரு தயாரிப்பாளர் மட்டுமில்ல, அவர் ஒரு டைரக்டராகவும் இருந்துட்டு இருக்காரு இல்லைங்களா? கண்டிப்பா. அப்ப அவர் என்ன பண்ணணும்? கான்ட்ராவர்ஷியல் அதாவது இஷ்யூஸ் வருதுன்னு சொல்லிட்டுனா, ம், அந்த படத்தினுடைய சென்சார்ல வந்து இஷ்யூஸ் வந்திருக்கலாம். ம், அப்ப சென்சார்ல நம்ம இஷ்யூஸ் வருங்கிற தெரியக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாம் நம்ம வந்து முதல்லயே அவாய்ட் பண்ணிருக்கலாம் இல்லைங்களா? நம்மளுக்கு தெரியும். இப்ப ஏவிஎம் எல்லாம் பாத்தீங்கன்னா படம் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு கான்ட்ராவர்ஷியல் சீன் வந்துன்னா ஒரு செட்டியார் சொல்லிடுவாரு அந்த காலத்துல. ம். இல்ல இது சென்சார்ல போனா வராது, வேணாம், இது எடுக்காதுன்னு முதல்ல சொல்லிடுவாரு. அந்த மாதிரி இவர் ஒரு 4-5 படம் பண்ண ஒரு பெரிய டைரக்டர். ஓகே. இவருக்கு தெரியும் சென்சார்ல என்னென்ன இஷ்யூ வருங்கிறது இவருக்கு நல்லா தெரியும். ம், அப்ப அது முதல்ல அவாய்ட் பண்ணிருக்கலாம். இவரு அவாய்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ம், எது எப்படி இருந்தாலும் சரி, அவர் தயாரிப்பாளரா சிரமப்பட்டதுக்கு வந்து எங்களுக்கே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஒரு நல்ல டைரக்டர் ம், இப்படி வந்து தயாரிப்பாளத்துல இருந்து ஒதுங்குறங்கிறது வந்து இருந்துட்டு தப்பு தான். ம், ஆச்சா, அப்ப அவர் மன அழுத்தப்படுறது நியாயம்தான். ம், இனிமேல் அந்த மாதிரி வந்து அவரு எப்படி அழுத்தப்பட்டாரோ அது மாதிரி நிறைய தயாரிப்பாளர் மன அழுத்தப்படுறாங்க. ம், வெற்றிமாறன் மாதிரி இருக்கிற டைரக்டருங்க, ஒரு நல்ல டைரக்டர் இவங்க எல்லாம் வந்து சாதாரண டைரக்டர் தொடர்ந்து வெற்றி கொடுத்துட்டு நல்ல டைரக்டருங்க. ம். இவங்கனால எந்த தயாரிப்பாளரும் பாதிக்க கூடாது. அதான் மாதிரி இந்த படத்தோட இந்த தயாரிப்பு கம்பெனி மூடுறதும் போது அவர் ஒரு முடிவு எடுத்துடணும். நான் முதல் வேலை என்னுடைய வேலை வாடிவாசல் படத்தை போய் தானுக்கு நான் பண்ணி கொடுத்து அது ஒரு பெரிய சக்சஸ் படமா பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி சொன்னாருன்னா மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. தயாரிப்பு நிறுவனத்திலுக்காரரு இன்னைக்கு அழுத்தம் கொடுக்குற நிலைமையில அவங்க எல்லாம் இல்ல பாவம் ம், ம், ம். ஆச்சுங்களா? டெக்னீஷியன்ஸ்
டைரக்டருங்க, நடிகர்கள் இவங்க எல்லாம் தான் வந்து இருந்துட்டு தயாரிப்பு நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. அவங்க அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும். நம்மளை நம்பி இவங்க பணம் போடுறாங்க தயாரிப்பாளர்கள். அந்த பணம் போடுற தயாரிப்பாளர்களுக்கு நம்ம விசுவாசமா நடக்கணும், அவங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இண்டஸ்ட்ரியில இவங்க எல்லாம் தொழில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டுனா, இண்டஸ்ட்ரி 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஓஹோன்னு இருந்தது, அதே மாதிரி திருப்பி வரும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.